உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வித்தியாசமான கதை அம்சம் கொண்ட படங்களில் நடித்து தமிழ் சினிமாவுல தனக்கென தனி இடத்தை தக்க வைத்திருப்பவர் நடிகர் அருண் விஜய். இவர் அஜித்துடன் என்னை அறிந்தால் படத்தில் நடித்த நெகட்டிவ் கேரக்டர் பலராலும் பாராட்டு பெற்று சினிமா உலகில் இவருக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த படத்தின் மூலம் தல ரசிகர்களை சம்பாதித்துள்ளார் என்று கூட கூறலாம். இவர் தலையுடன் சேர்ந்து நடித்ததால் தல ரசிகர்களும் இவர் நடிக்கும் படத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க. மேலும் அருண் விஜய் தானும் தல ரசிகர் என்று பல முறை கூறியிருக்காரு. அதே போல மணிரத்னம் இயக்கத்துல வெளிவந்து ஹிட் அடித்த படம் செக்க சிவந்த வானம். இந்த படத்திலும் இவருடைய நடிப்பு திறமையை மிக அழகாக காட்டியிருந்தாரு. ரசிகர்களிடமும் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தாரு. இதனைத் தொடர்ந்து பல படங்கள்ல இணைஞ்சிருக்காரு. இந்நிலையில் தற்போது அருண் விஜய் தடம் படத்துல இரட்டை வேடத்துல நடிச்சிருக்காரு. இதில் முக்கிய கதாபாத்திரத்துல தான்யா, ஸ்மிருதி, வித்யா பிரதீப், சோனியா அகர்வால், யோகி பாபு ஆகியோர் நடித்துள்ள இந்த படம் ஒரு உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்டிருக்கு. அருண் விஜய் மகள் திருமேனி கூட்டணியில உருவாகும் இரண்டாவது திரைப்படமான தடம் கிரைம் த்ரில்லர் பாணியில உருவாகி இருக்கிறதால ரசிகர்கள் மத்தியில மிகுந்த வரவேற்பு பெற்றிருக்கு. ரேதன் தி சினிமா பீப்பிள் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படத்திற்கு அருண்ராஜ் மிரட்டலான இசை அமைச்சிருக்காரு. இந்த படத்தை வருகின்ற மார்ச் 1ஆம் தேதி ரிலீஸ் செய்ய படக்குழுவினர் திட்டமிட்டிருக்காங்க. இந்த படத்தின் முதல் ட்ரெய்லர் சில மாதங்களுக்கு முன்பு வெளியாகி மிக பெரும் வரவேற்பை பெற்றதோடு தற்போது மீண்டும் இந்த படத்தின் இரண்டாவது ட்ரெய்லர் இணையத்துல வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரெய்லரை பிரபல நடிகர் ஜெயம் ரவி தனது ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது. விஸ்வாசம் படத்திற்கு அடுத்ததாக தீரன் பட இயக்குனர் ஹச் வினோத்தின் இயக்கத்துல நடிச்சிட்டு வராரு அஜித். இதன் படப்பிடிப்பின் இடையே சிறிது சினிமா பிரபலங்களை சந்தித்தும் வராரு. சமீபத்துல இயக்குனர் பிரியதர்ஷனன் போன்றோரை கேரளாவில சந்திச்சிருந்தாரு. இந்நிலையில அவரது லேட்டஸ்ட் போட்டோ ஒன்று சமூக வலைதளங்கள்ல தீயா பரவிட்டு வருது. அதற்கு காரணம் ரசிகர்களுடன் எடுக்கப்பட்ட அந்த போட்டோவில் வெள்ளை சட்டை காக்கி பேண்டுடன் அஜித் முன்பை விட ஸ்லிம்மாக காட்சி அளிக்கிறார் என்பதுதான். இதனால ரசிகர்கள் செம குஷியாக இருக்காங்க. இப்படிதான் ஃபிங் ரீமேக் முழுவதும் நடிக்க உள்ளாரா என்று தெரியல. மேலும் சமூக வலைதள பக்கங்களில் எதிலும் இல்லாத அவர் பட்டன் டைப் போன் தான் உபயோகிப்பதாக இணையத்துல நெடுங்காலமாக ஒரு பேச்சு இருக்கு. ஆனால் இந்த போட்டோவில் பாக்கெட்டில் ஸ்மார்ட் போன் ஒன்றை வச்சிருக்காரு. இதன் விமர்சனங்களை தல ரசிகர்கள் இதுவரை அஜித் ஸ்மார்ட் போன் யூஸ் செய்தது இல்லை என சொன்னதில்லையே என கூறி பதிலடி கொடுத்துட்டு வராங்க. தல அஜித் தற்போது ஃபிங் ரீமேக்ல நடிச்சிட்டு வராரு. ஷூட்டிங் ராமோஜி பிலிம் சிட்டில நடந்துட்டு வருது. சதுரங்க வேட்டை இயக்குனர் வினோத் தான் இந்த படத்தை இயக்குறாரு. படம் மே 1ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அது தள்ளி போகவும் வாய்ப்பு இருப்பதாக தெரியுது. இந்த படம் பற்றி பேசியுள்ள யுவன், இதில் மொத்தம் 4 பாடல்கள் இருக்கு. 2 மட்டும்தான் முழு பாடலாக இருக்கும். மீதம் 2ம் தீம் மியூசிக் தான். ஒரு பாடல் முடித்து விட்டேன், மற்றொரு பாடலுக்கான பணி நடந்துட்டு வருதுன்னு தெரிவிச்சிருக்காரு. யுவன் தல அஜித்திற்காக மாசான தீம் போடுவார். இவர் மங்காத்தா பில்லா படங்களில் யுவன் போட்டிருந்த தீம் பட்டையை கிளப்பியது மட்டும் இல்லாம ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தது என்று கூட சொல்லலாம். யுவனின் இசை தல அஜித்திற்கு மட்டும் தாறுமாறாக இருக்கும் என்று அது இருவரும் இணைந்த படங்களில் இசையை பார்த்தாலே தெரியும். அந்த அளவிற்கு தெரிக்க வெற்றப்பாரு யுவன். இந்த கூட்டணியில உருவாகி வரும் தல 59 படத்திலும் தல அஜித்திற்கான கெத்தான வேற லெவல் யுவன் ஸ்டைலில் ரசிகர்களை குதூகலப்படுத்தும் விதமாக மாசாக போட்டுட்டு வராரு. தீம் சும்மா தாறுமாறாக இருக்கும் என சொல்லப்பட்டு வருது. ஃபிங் படத்துல பாடல்களே இருக்காது என முன்பு பரவிய தகவல்கள் அனைத்தும் பொய் என்பது இதன் மூலம் உறுதியாக இருக்கு. அட்லி படங்கள் எப்போதுமே ஒரு கிளாஸாக இருக்கும். அதற்கு உதாரணமாக ராஜா ராணி, தெரி, மெர்சல் போன்ற படங்கள் தான். விஜய் நடிப்புல அட்லி இயக்கி வரும் தளபதி 63 படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. முதல் கட்ட படப்பிடிப்பு சென்னை அருகே உள்ள பின்னிமினில் அதிரடி சண்டை காட்சி படமாக்கப்பட்டது. இந்நிலையில அடுத்த கட்ட படப்பிடிப்பில் விஜய் நயன்தாரா சம்பந்தப்பட்ட காட்சியின் படப்பிடிப்பை நடத்த அட்லி திட்டமிட்டிருக்காரு. ஆனால் எதிர்பாராத விதமாக நயன்தாராவுக்கு வேறு சில முக்கிய பணிகள் வந்துவிட்டதால் தனது காட்சிகளுக்கான படப்பிடிப்பை தள்ளி வைக்க அவர் கேட்டுக் கொண்டிருக்காங்களாம். எனவே திட்டத்தை மாற்றிய இயக்குனர் அட்லி 2ஆம் கட்ட படப்பிடிப்பில் விஜயின் அறிமுக பாடலை தற்போது படமாக்கிட்டு வராரு. படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் உள்ள ஒரு ஸ்டுடியோவில் செட் போட்டு நடந்துட்டு வருது. தளபதிக்கு ஜோடியாக நடிக்க இருக்கும் நயன்தாரா மார்ச் 2வது வாரத்திலிருந்து இந்த படப்பிடிப்பில் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் வந்திருக்கு. இந்த நிலையில் மார்ச் 11ஆம் தேதி முதல் நயன்தாரா படப்பிடிப்பில் கலந்து கொள்வதாக உறுதியளித்துள்ளதாகவும் அதில் விஜய் நயன்தாரா சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்கப்படும் என்றும் தெரியுது. இந்த படம் விளையாட்டை மையப்படுத்தி
ஏற்படுத்தியது என்று தெரிந்த விஷயம்தான். அதில் தளபதி முதன்முறையாக பயிற்சியாளராக நடிக்கிறாரு. அதுவே ஒரு ஸ்பெஷலான விஷயம். மேலும் இந்த படத்திற்காக தளபதி உடற்பயிற்சி தீவிரமாக செய்து வருவதும் தெரிந்த விஷயம்தான். விஜய், நயன்தாரா, பரியேறும் பெருமாள் கதிர், விவேக், யோகி பாபு, தீனா, ஆனந்த் பாபு, டேனியல் பாலாஜி உட்பட பலர் நடித்து வரும் இந்த படத்திற்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைச்சிட்டு வராரு. ஏஜஸ் நிறுவனம் தயாரிப்புல விஷ்ணு ஒளிப்பதிவில் ரூபன் படத்தொகுப்பில் உருவாகி வரும் இந்த படம் இந்த ஆண்டு தீபாவளி அன்று திரைக்கு வர இருக்கு. தீபாவளி என்றாலே அது தளபதி தீபாவளி என்று கூறிட்டு வராங்க தளபதி ரசிகர்கள். தளபதி 63 படத்தின் பட வேலைகள் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கும் வேளையில தளபதி ரசிகர்கள் இந்த படத்தை முடித்துவிட்டு யாருடன் இணைகிறார் என்று வலைத்தளத்துல பதிவிட்டு வராங்க.